அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூர் ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. ரப்பனா அரினா மனாசிகனா வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வ இதா கலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் பரக்கத்து பொருந்திய ரஹ்மத்து நிறைந்த ரமலானுடைய முந்திய முழுமையான பத்தையும் அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்தமைக்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் லாக் லாக் சுக்கூர். ஈமான் என்பதும் முனாஃபிக்குத்தனம் என்பதும் வெவ்வேறு நிலை. முனாஃபிக் என்பது வஞ்சகத்தன்மை, ஈமான் என்பது உயர் இறையின் பொருஞான குவியலை அடைவதாகும். இந்த ஈமானில் ஈகானும் செயல் திறன்களும் நமக்கு தேவைப்படுகின்றது. முனாஃபிக்குடைய தன்மையில் வஞ்சகத்தை நிராகரிக்கும் தன்மையும் பொய்ப்படுத்தும் தன்மையும் அது நமக்குள் ஏற்படுத்திவிடும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை 1,24,000 நபிமார்களுக்கு மேல் இந்த பூலோகத்திலே தோன்றி பல்வேறான விளக்கங்கள், பல்வேறான மார்க்க சம்பந்தமான கலை ஞானங்கள், அமல்கள், ஒவ்வொரு நபிக்கும் அமல்கள் ஒவ்வொரு நிலை உடையதாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அவர்கள் போதித்தெல்லாம் வஹதானியத், தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே இறை, ஒரே கொள்கை, ஒரே தேவன், ஒரே டிஜிட்டல் மார்க்கம் இஸ்லாம். நபிமார்கள் மாத்திரம் வித்தியாசப்படுவாங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் சஃபியுல்லா, அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நஜியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் தாவூது ஹலீஃபத்துல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் சுலைமான் நபியுல்லா. இப்படியாக ஒவ்வொரு நபிக்கும் மூலம் ஒன்றுதான் தௌஹீத். ஆனால் கலிமாக்களின் விளக்கமும் தாற்பயமும் அவர்கள் சொல்கின்ற அமல்களும் ஒவ்வொரு நபிக்கும் வேறுபட்டு இருந்தது. அந்தந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்தந்த அமல் செய்வார்கள். வேறு ஒரு நபி வருகின்ற பொழுது நாசிக் மாற்றப்படும், மன்சூக் மாற்றப்பட்டதை அந்த உம்மத்தோடு செயல் முடிஞ்சிடும். அதில் சொச்சம் வாழக்கூடிய மக்கள் பின்னால் வரக்கூடிய நபியை ஈமான் கொள்வாங்க. அப்படி வாழையடி வாழையாகத்தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கௌமுகள் நிறைந்த காலம். அதிலே நசரானிகளும் யகூதிகளும் மஜூசிகளும் அஸ்னாம்களும் 4 நபர்களும் நிறைந்திருந்தாங்க. அஸ்னாம்னு சொன்னால்
சிலை வழங்கி, மஜூசி என்றால் நெருப்பு வணங்கி, நசராணி என்று சொன்னால் இந்த செவுத்தில் போய் டெம்பிள் என்று சொல்லி முட்டிக்கிறானுங்களே யூதர்கள், இந்த இஸ்ரவேலில் அந்த மாதிரி. கிறிஸ்தவர்கள் சிலுவை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா அப்படின்னு சொன்னால் ஈசா தான் தேவன் கடவுள் என்று சொல்லக்கூடியவங்க. ஆக இந்த 4-5 கூட்டங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது வாழ்ந்தார்கள். ஆனால் வாழ்ந்தவர்கள் பிரிந்து 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 இந்த 4-5 கொள்கைகளிலேயுமே அவர்கள் வழியை பின்பற்றி ஒருவருக்கொருவர் அவர்கள் போட்டி பொறாமையின் காரணமாக அவர்கள் வலுத்து வாழ்ந்தார்கள். ஒருவரை ஒருவர் மனிதர்களை மதிப்பது என்பது கிடையாது. வட்டி, ஜினா, ஓரின செயற்கை, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், சுயநலம், இப்படியாக இந்த பேரின்பம் என்பதை அவர்கள் சிற்றின்பத்தை போன்று அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களிலே தான் எல்லா நபிமார்களும் அவர்கள் போதித்தது தவறானதையும் அல்லாஹ்வை போதித்த பிறகு வணக்க வழிபாடுகளையும் போதித்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள். அவர்களை யூதர்களாகிய அந்த டெம்பிளில் வாங்குறான் பாருங்க, அவன் என்ன செய்வான்டாக்கா பல்வேறான குறைகள் கண்டான். ஆனால் அதை விட்டும் அவர்கள் தாகிர் முத்தங்கர் தன்னைத்தான் பரிசுத்த நிலையிலே அல்லாஹ் அவர்களை ஆக்கி பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து. அதை இந்த யூதர்கள் மறுத்தவர்கள். கிறிஸ்தவர்கள் ஒருபுறம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வணக்க வழிபாடுகளிலே சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியாகும். அப்போ இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அதே அல்லாஹ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அல்லாஹ்வை சொன்னாங்களோ கடைசி நபி அந்த அல்லாஹ்வை தான் சொன்னாங்க. ஆனால் எல்லா நபியும் அல்லாஹ்வை காட்டி அவன் வழியிலே கொண்டு சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை காட்டி தனக்குள் அல்லாஹ்வை மலுதராக வெளிப்படுத்தி காண்பித்து தன்னில் படர்க்கையில் மனிதர்களை தெளிவாக்கி அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்களிலும் மிகப்பெரிய மகத்துவ வெற்றியை கொடுத்து சொல் செயல் நடைமுறை மௌனம் 4ஐயும் வாழ்வாக ஆக்கி அல்லாஹ்வை காட்டி சுவர்க்கத்தில் நுழைய வைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனைய நபிக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு, அறம், ஒற்றுமை, கொடுத்தல், அரவணைத்து வாழுதல், விட்டு கொடுத்தல், சுயமாக வாழ வைத்தல், தேவையில்லாத போது கேட்டு வருகின்ற பொழுது அள்ளி கொடுத்தல், அவர்களுக்கு தீனை மாத்திரம் போதிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை போதித்தாங்க. இது தௌஹீதின் தஃப்சீர். அப்ப இதை போதித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குவதில் சல்லு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சல்லு கமா ரஐத்துமூனி, என்னை பாருங்க, நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி நீங்கள் என்னை பார்த்துட்டு தொழுவுங்கட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகுங்க, என்னை பார்த்து விட்டு நான் எப்படி செய்கின்றேனோ அப்படி நீங்கள் செய்யுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படித்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலே மிகப்பெரிய ஒரு பிழை நாம் செய்கிறோம். என்ன பிழை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழியில் நாம் அவர்களை பின்பற்றுவதில் எத்தகைய ஓர் தன்தண்டிப்போடு நாம் அங்கே செல்வது கிடையாது.
நாம் நல்லா சிந்திக்கணும். முனாஃபிக்கின்கள் முன்னால் சொன்னபடி 5 வகையான பிரிவுகளிலே வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு எல்லாம் தங்களுக்குத்தான் உலகத்தில் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை எல்லாம் அவர்கள் தனக்கு ஆக்கி கொண்டார்கள். கடவுளையும் கூட தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டார்கள். ஒரு சாரார் காளை மாட்டை வணங்கினார், ஒரு சாரார் புத்துகான்களை வணங்கினார், ஒரு சாரார் நெருப்பை வணங்கினார், ஒரு சாரார் டெம்பிள்னு சொல்லி மண்டையை முட்டிக்கிட்டு வணங்கினார், இன்னொரு சாரார் சிலுவையை வணங்கினார், இன்னொரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏக காலத்தில் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், அந்த பத்ர் யுத்தத்தில் அபுஜஹில் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவனுடைய அந்த கபரின் மீது மக்கள் பிரமாண்டமான கற்களையும் அவர்கள் கையில் கிடைத்ததெல்லாம் கபரில் தூக்கி எரிஞ்சு அடிப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி. இத்தனைக்கும் யார்? அவருடைய குடும்பம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் போற்றத்தக்க நிலையில் இல்லாத அந்த அபுஜஹில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து தான் இத்தகைய பிரிவுகளுக்கெல்லாம் அவன் மூல காரணமாக இருந்த மூல ஷைத்தான் ஷைத்தான். யார்? அபுஜஹில். அதனால தான் அவனை அபுஜஹில்ன்றான். அவனுக்கு அசல் பேர் ஷைத்தான். ஷைத்தானுக்கெல்லாம் கூட தந்தான். ஆகையினால ஷைத்தான் மாறு புரிந்தது ஒரு விஷயம். ஃபஸஜது அப்படின்றவனை இல்லா இப்லீஸ் மறுத்துட்டான். அபா வஸ்தக்பர். ஒருத்தன் ஒரு பொருளை மறுக்கிறான்டா, அதுக்கு மெயினான காரணம் தற்பெருமைன்ட்டான்ல தப்சீர் செஞ்சுட்டான். பெருமையுடைய அந்த தப்சீர் என்னன்னு சொன்னால் வஸ்தக்பர் ஒகான மினல் காஃபிரீன். அந்த தற்பெருமையினால் அவன் காஃபிராகவும் ஆகிவிட்டான். இந்த இடத்துல ஆயத்தை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மக்களிடத்தில் நீங்கள்லாம் சேர்ந்து ஈமான் கொள்ளுங்க என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று, அறிவை இழந்தவர்கள் ஈமான் கொண்டதை போன்றா எங்கள் நீங்கள் ஈமான் கொள்ள சொல்கிறீங்க. வலாக்கில்லா யஅலமூன். நிச்சயமாக அவர்கள் விளங்கவில்லை, நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். விளங்கிதான் கடவுளுக்கு கற்பனையால் நாங்கள் வார்த்திருக்கின்றோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆய்வுகள் நமக்கு தேவைப்படுது. குர்ஆனை நாம் இதுவரைக்கும் எத்தனை வயசாச்சு படித்து பார்த்துருக்கோமா? அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு குர்ஆனை முடிக்கிறோமா? மாதத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும். அலிஃப் லாமில் தொடங்கி அன்னாஸ் வரைக்கும். ஒருத்தருக்கும் ஒரு குர்ஆன் மூதாதையர்கள், மௌத்தானவர்கள், நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்களுக்கு எத்தி வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவைகளெல்லாம் சூறையோடப்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் ஈமானை தரிகேடாக ஆக்கிவிட்டோம். ஈமான் உள்ளத்திலிருந்து தரிகேடாக ஆகிவிட்டால் மனிதன் மந்த பித்தி பிடித்தவனாக ஆகிடுவான். நாம் தெளிவுட குர்ஆனை தினம் ஒரு 5 ஆயத்தை படிங்க, கொஞ்சம் சிந்திங்க. தெய்வம் சொன்ன மாதிரி 3 நாளில் கல்வி கற்றுக்கலாம், 4 நாளில் குர்ஆனை முடிச்சுக்கலான்னு சொன்ன மாதிரி அந்த குழப்பவாதிகள் கூற்றுக்குள்ளே போகாதீங்க. குர்ஆனை படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் விலங்கலேண்டா குழப்பமாக செய்தான். நீங்கள் அதெல்லாம் போக வேணாம். 5 ஆயத்து டெய்லி படிங்க. ஒரு வக்துக்கு சின்ன ஆயத்து. அலிஃபுல்லாமில் ஆரம்பித்து 5 ஆயத்தாக வாங்க. 5 வக்துக்கு என்ன 25 ஆயத்து. டெய்லி நீங்கள் இதை படிச்சுட்டு, இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குனானே எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குனான், 23 வருஷம் ரசூலுல்லாஹ் எப்படி தாங்கி இதை சகிச்சு இருந்தாங்க, இதையெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் ஈமானில் மிகப்பெரிய பேரொளி நமக்கு ஏற்படும். வல்ல ரஹ்மான் சிந்திக்கும் ஆற்றலையும் சிந்திப்பதற்குள்ள தகுதியையும் இந்த குர்ஆனை அனுதினமும் ஓதி, ஒரு ஜுசுவாவது நாம் தினமும் ஓதி, ஒரு சில ஆயத்துக்களையாவது ஒரு வக்திலும் படித்து, குறிப்பிட்ட ஆயத்தை ஒரு நாளைக்கு நாம் தெரிந்து கொண்டு மென்மேலும் விளக்கத்தை பெறுவதற்கு குர்ஆனை மாத்திரம் படித்து நாம் விளங்க வேண்டும். ஹதீஸ் அமல் செய்வதற்காக விளங்கி கொள்ளலாம். ஷரியத்தின் சட்டங்கள், இஜ்மா, கியாஸ், சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கீழ் முழுமையான தக்வாவுடைய இமாம்களை பின்பற்றி
நீதி நேர்மை உண்மையை அடைய நாம் தெரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி நேர்மையுடைய மக்களாக வாழ அருள் பாலிக்கட்டும். இந்த ரஹமத்திற்குரிய 10 பூர்த்தியாகுவதை போன்று மகபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரானும் இன்னும் பல ரமலானும் நம்முடைய ஆயுட்காலங்களிலே பாரிக்லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லினா ரமலான் என்று கிடைக்க அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.